வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நவக்கிரகங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புத்திசாலிகளோட கிரகமான புதன் கிரகத்தை பற்றி பார்க்கலாம். நவக்கிரகங்களில் 4ஆம் இடத்துல இருக்கிறது தான் இந்த புதன் பகவான். சூரிய குடும்பத்திலேயே மிகச்சிறிய கோள் இந்த புதன் தான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு பெருமைக்குரியவர் தான் இந்த புதன். இந்த இடத்துல பொன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான குருவை தாங்க குறிக்கும். அது நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கிறத விட புத்தி கூர்மை உள்ள புதன் பகவான் பலமாக இருக்கணுங்கிறது தான் இது குறிக்குது. கல்வி, கலை, வித்தைகளுக்கெல்லாம் அதிபதி தான் இந்த புதன். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்த உடனே கையால் செய்யறதுக்கு புதனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணுங்க. நம்ம வாழ்க்கையில் அடிப்படையான கல்வி செல்வத்தை தருவோர் இந்த புதன் தான். புதன் என்னும் சொல் புத்தி என்னும் சொல்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சந்திர பகவானோட மகன் தாங்க இந்த புதன். இவருடைய வாகனம் குதிரை, மரகதக்கல் தான் இவருடைய ஆபரணம். இவருக்கு ஏற்ற நேரம் பச்சை பயிறு கொண்டும் வெண்காந்தல் மலர் கொண்டும் தான் இவரை வழிபடுறது சிறந்தது. இவருக்குன்னு ஒரு தனி கோயில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற திருவெண்காட்டில் இவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த கோவில் ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி அப்படிங்கிற சிவன் கோயில் இது. இந்த கோயிலில் புதனுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இந்த தளத்தில் தான் புதனும் அவரோட தந்தையான சந்திரனும் தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிறதுக்காக இந்த தளத்தில் வீட்டிட்டு இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமியை வழிபட்டு தங்களது பாவங்கள்லாம் போக்குனதாக புராணங்களில் சொல்கிறாங்க. புத்தி கூர்மையும் அறிவும் ஞானமும் பெறுவதற்கு இந்த திருவெண்காடு வந்துட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம பெரிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கல்வியில் சிறந்து விளங்கிறதுக்காக, அப்புறம் தொழில் விருத்தி அடையிறதுக்காக புதனுக்கு பச்சை வஸ்திரம் அணிவிச்சு, வெண்காந்தல் மலர்களால் அவருக்கு மாலை அணிவிச்சு, பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து இவருக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்பட நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்துக்குமே இவரை வழிபட்டால் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம். காசிக்கு சமமான தலங்கள் மொத்தம் 6 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில். இந்த திருவெண்காடு மயிலாடுதுறையிலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலையும், சீர்காழிலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குங்க. வெளியூர்லேருந்து வர்றதுன்னா மயிலாடுதுறை வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டு இல்லை பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து இந்த திருவெண்காடு போகிறதுக்கு தனியாக டவுன் பஸ் இருக்குது, அதில் வரலாம். ரொம்ப கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நிறைய பஸ் வசதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் பஸ் வரும். அதனால் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த கோயிலை ரீச் ஆகலாம். அதுமாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து உள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த நவக்கிரக கோயிலில் ஒன்றான செவ்வாய் குடியிருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் வந்தோம்னா அவரை பார்த்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் ஓன் வெஹிக்கிளில் வரதுன்னா இந்த திருவெண்காட்டை அடைஞ்சிடலாம். இந்த கோயிலுக்கு சேர்ந்துட்டோம்னா ரொம்ப பறந்து விரிந்த கோயிலுங்க. அது மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம், தரமட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ராஜகோபுரம் நம்மளை வரவேற்குது. அதை தாண்டி உள்ளே போனோம்னா நிறைய தோப்பு மாதிரி, நிறைய மரங்கள், பார்க் மாதிரி இருக்குது. அழகாக அந்த இடம் நிறைய நிழலோட அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. கூட்டம் அதிகமாக இல்லாத மிகப்பெரிய கோயிலுங்க அது. அதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அடுத்த ஒரு சின்ன கோபுரம் வருது. அதுக்கு முன்னாடியே இடது பக்கம் புதன் சன்னதிக்கு போகும் வழின்னு பெரிய போர்டு இருக்குது. அங்கே புதனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பெரிய பெரிய போர்டில் வச்சுருக்காங்க. அது வழியாக நடந்து போனோம்னா அங்கே புதன் சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு ஏற்றாப்புல மிகப்பெரிய கோயிலோட புஷ்கரணி இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த கோயிலோட அழகை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பறந்து விரிஞ்சிருக்கு அந்த கோயில். அந்த புதனுக்கு நம்ம அங்கே அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை அங்கே விளக்கேற்றி வைக்கிறதோ மற்ற சம்பிரதாயங்கள்லாம் அங்கே பண்ணிவிட்டு அவரை வழிபட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்வேதாரண்ய சுவாமி உள்ளே பார்க்கறதுக்கு போனோம்னா அடுத்த கோபுரம் 2வது கோபுரம் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம்னா நூற்றுக்கால் மண்டபம் மாதிரி நிறைய பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி போனோம்னா இடது மூலையில் அகோரமூர்த்தி சுவாமிகள் அங்கே காட்சி அளிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அதுக்கடுத்து நடராஜர் சன்னதி இருக்குது. அதையும் பார்த்துட்டு பின்பக்கம் போனோம்னா அங்கே தான் கோயிலோட மெயின் வாசல் அங்கே தான் இருக்குது. கீழே கோபுர வாசல் அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு நேர் ஏற்றாப்புல தான் அந்த ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி காட்சி அளிக்கிறாரு. கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு. அவரை வழிபட்டுட்டு வெளில வர்றதுக்கு மேலே கோபுர வாசல் வழியாக புதன் சன்னதி வழியாக வெளியில் வந்துடலாம். ரொம்ப சிறப்பான கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய, அதுமாதிரி தொழிலில் விருத்தி அடைய வைக்கும் அந்த புதன் பகவானை கண்டிப்பாக நம்ம தரிசிச்சுட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் தனியாக ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் இந்த புதன் பகவானை பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நவக்கிரக கோயிலில் எல்லாத்தையும் பார்க்குற பிளான் இருந்ததுன்னா கும்பகோணத்தில் சிஆர்சியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற நவக்கிரக டூர், ஒரே நாளில் 9 நவக்கிரகங்களையும் பார்க்குற டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு கிளம்பி இரவு 8 மணிக்கு திரும்ப கும்பகோணத்தில் போய் சேர்கிற மாதிரி, கும்பகோணத்தில் கிளம்பி கும்பகோணத்தில் அடைகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஆன்லைனில் அந்த பஸ்ஸில் புக் பண்ணி ஒரே நாளில் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி வந்தோம்னா இந்த திருவெண்காட்டுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கோயில் திறக்கிற நேரத்துக்கு கரெக்டாக அந்த பஸ் இங்கே வரும். அந்த மாதிரி நீங்கள் இந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி இன்னொரு நவக்கிரக கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.